அடுத்ததாக திருக்கோவலூர். திருக்கோவலூர் தென்னார்காடு மாவட்டத்தில் செஞ்சிக்கோட்டைக்கு வடகிழக்கில் 5 மைல் தொலைவிலும் உள்ளது. தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம். கௌமார அட்டவணைப்படி ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம். கௌமார அட்டவணைப்படி திருப்புகழ் 733. பாவநாரிகள் மட மாதர் வீணிகள் ஆணவ பாவையார் இளநீரன்ன முலையாலும் பார்வையா மிகு கூர் அயிலாலும் மாமணியார் குழை பார கார் அனவார் குழல் அதனாலும் சாவதார விதாரம் அமுது ஆர்த்தரா இதழால் இத ஜாத மூரல் இதா மதி முகமாலும் சார்வதா அடியேன் இடர் வீர மாலறிவே மிகு சாரமாய் அதிலே உரல் ஒழிவேனோ ஆவ ஆர்வன நான் மறை ஆதி மூல பரா அரி ஆதி கான் அரிதாகிய பரமேச ஆதி ஆர் அருள் மா முருகேச மால் மருகேசுர அநாதி தேவர்கள் யாவர்கள் பணி பாத கோ அதா மறையோர் மறை ஓதும் ஓதம் விழா ஒலி கோடி ஆகம மா ஒலி மிக வீரும் கோவை மாநகர் மேவிய வீரவேல் அயிலாயுத கோதை யானையினோடு அமர் பெருமாளே சார்வதா அடியேன் இடர் வீர மால் அறிவே மிகு சாரமாய் அதிலே உரல் ஒழிவேனோ கோவை மாநகர் மேவிய பெருமாளே. கோவை மாநகர் மேவிய பெருமாளே. ஆவனவற்றை நிரம்ப கூறும் 4 வேதங்களின் முதல்வனும் மூல பரம்பொருளும் திருமால் முதலிய தேவர்களும் காண்பதற்கு அரியவருமான சிவபெருமான் ஆதிமூர்த்தியார் பெற்ற அழகிய முருகனே. ஆவ ஆர்வன நான்மறை ஆதி மூல பரா அரி ஆதி காண அரிதாகிய பரமேச திருமாலின் மருமகனே. மால் மருகேசுர திருமாலின் மருமகனே. அநாதி மூர்த்தியே. அநாதி தேவர்கள் யாவர்கள் பணி பாத தேவர்கள் யாவரும் பணியும் பாதமுடையோனே. சிறப்பாக மறையவர் மறைகளை ஓதும் ஒலி வெள்ளமும் திருவிழாக்களின் ஒலியும் கோடிக்கணக்கான ஆகமங்களின் பேரொலியும் மிக்கு எழுகின்ற திருக்கோவலூர் என்ற பெருநகரில் வீற்றிருக்கின்ற வீரனே. வேல் என்ற கூர்மையான ஆயுதத்தை உடைய வேலனே. தேவசேனையுடன் வீற்றிருக்கின்ற பெருமாளே. கோதை யானையினோடு அமர் பெருமாளே. விலைமங்கையர் பாவச்செயல் செய்யும் மங்கையர் அழகும் மேன்மையும் வாய்ந்த மங்கையர் வீண் பொழுது போக்குபவர் செருக்குடைய மங்கையர் தங்கள் இளநீர் போன்ற கொங்கையாலும் பார்வை என்ற கூர்மையான வேலாலும் சிறந்த மணிகள் பதிக்க பெற்ற குழையாலும் கனமான மேகத்தை போன்ற நீண்ட கூந்தலாலும் கொல்கின்ற குணம் நிறைந்ததும் செவ்விய இலவமலர் போன்றதுமான அமுது நிறைந்த உதட்டினாலும் இனிமை உண்டாக்கும் புன்னகையினாலும் இனிமை ஊட்டும் மதி போன்ற முகத்தினாலும் மதி முகமாலும் எப்போதும் என் துன்பங்கள் மிக அதிகமாகின்றது. காமமயக்க அறிவே அதிக இனிமை அளிப்பதாய் உள்ளது. அத்தகைய அறிவின் வழியிலே செல்வதை நான் விளக்கேனோ. சார்வதாய் அடியேன் இடர் வீர மால் அறிவே மிகு சாரமாய் அதிலே உரல் ஒழிவேனோ. என்னை அவ்வழியில் செல்லாது விலக்கி அருள வேண்டும் என்று வேண்டியவாறு